நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது என்பதைத்தான். நீண்ட காலமாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் என்ன பண்ணணும், என்னதான் என் வாழ்க்கை நோக்கம் என்ற ஒரு குழப்ப நிலை மனசுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனா இந்த 2026 வருடம் குரு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார். முதல்ல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போகுது. அதோடு சேர்த்து ஒரு பொறுப்பும் உங்கள் கைக்கு வரப்போகுது. இந்த பொறுப்பை நீங்க சரியாக ஹேண்டில் பண்ணீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும். ஆனா ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கணும். இந்த வருடம் அறுவடை செய்யும் காலம் இல்லை, இது விதை விதைக்கும் காலம். நீங்க இப்போ போடும் முயற்சிகள் இன்னும் 1 அல்லது 2 வருடத்துக்கு அப்புறம்தான் பெரிய பலன் தரும். இந்த நேரத்தில் குரு உங்களுக்கு ஒரு டிவைன் கனெக்ஷனையும் கொடுக்கிறார். இதனால ஸ்பிரிச்சுவலா குரோ ஆகும் சான்ஸ் ரொம்ப அதிகம் இருக்குதுடன் உங்கள் உள்ளுணர்வும் ஸ்ட்ராங் ஆகும். பிரச்சனைகள் இல்லாம இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. விருச்சிக ராசிக்கு எப்போதுமே சேலஞ்சஸ் இருக்கும். ஆனா இப்போ கடவுள் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கையில கொடுத்த மாதிரி இருக்கும். அதை கவனிக்காம விட்டுடக்கூடாது. முக்கியமாக திடீர் கோபத்தை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா கோபத்தில் எடுக்கிற முடிவுகள் உங்களை தவறான பாதைக்கு கொண்டு போகும். அதனால ஏதாவது முடிவு எடுக்கிறதுக்கு முன்பு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அனலைஸ் பண்ணுங்க. 360 டிகிரில யோசிச்சு பிறகுதான் ஆக்ஷன் எடுக்கணும். நம்பிக்கை விஷயத்திலும் எதையும் உடனே நம்பாதீங்க. வெளுத்ததெல்லாம் பால் இல்லை என்பதை நினைவில் வைங்க. பணம் தொடர்பான விஷயங்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் ஜெனரலா கடன் வாங்க பயப்படுவாங்க. ஆனா இந்த வருடம் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்தா நல்ல குரோத் கிடைக்கும். நீங்க கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்புறம் உழைப்பால் அதை ரீபே பண்ணலாம். இது ஒரு ரொட்டேஷன் மாதிரி வேலை செய்யும். சரியாக மேனேஜ் பண்ணீங்கன்னா கடன் அடைக்க நல்ல வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு போகணும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த நேரம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லை. அதனால நீங்க இருக்கிற இடத்திலேயே ஸ்டேபிளா இருக்கிறது நல்லது. அதே சமயம் திருமணம் மற்றும் குழந்தை போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தடைகள் நீங்கி நல்ல செய்தி வர வாய்ப்பு இருக்கு. மன அழுத்தம் குறையவும் தீர்மானத்திறன் அதிகரிக்கவும் விருச்சிக ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் சென்று அங்குள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். குரு பெயர்ச்சி டைமிங் பார்த்தோம்னா ஜூன் 2 வரை குரு மிதுனத்தில் இருப்பார். அதன் பிறகு கடகத்திற்கு சென்று பின்னர் சிம்மத்திற்கு நகர்கிறார். கடகத்தில் குரு உச்சம் அடைவதால் சனி மற்றும் புதன் காரணமான பிரச்சினைகள் குறைந்து வாழ்க்கையில் ஒரு ரிலீஃப் ஃபீலிங் வரும். மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பவுண்டேஷன் அமைக்கும் வருடம். ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டிய வருடம் மற்றும் பொறுமை மிகவும் முக்கியம். நீங்க இப்போ சரியாக முயற்சி பண்ணீங்கன்னா அடுத்த வருடங்களில் பெரிய உயரம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.